என்னோட தகப்பனார் ஒரு முறை சொன்ன சாட்சி என்னை ரொம்ப தொட்டது. ஒரு முறை அவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் அவருடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், அவர் அவருடைய சொந்த குடும்பத்தார் அவருடைய சொந்தங்கள் இவரை ஒரு தரித்திரம்னு பார்த்தாங்க. ஒரு முறை அவருடைய ரொம்ப பரிதாப நிலையில் அவருடைய சொந்தங்களை பார்க்குறக்கு ஒரு முறை போயிருந்தாராம். அப்போ அந்த சொந்தக்கார அம்மா எங்கள் அப்பா ரோட்டில் அந்த வீட்டு வாசலில் தெருவிலே நிற்க வச்சு பேசிகிட்டே இருந்தாங்களாம். உள்ளே கூப்பிடலையாம். ஏன்னா அந்த ஊரில் என்ன பேசிட்டாங்கன்னா, இவனுங்க நம்ம வீட்டில் கால் வச்சா தரித்திரம் தான் நமக்கும் பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டேன். சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி அவங்க என்னை ஜபிக்கிறதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் போடுற கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போய் ஜபிக்க வந்தபோது அந்த விசுவாசியை ரொம்ப வருஷமாக இங்கே வர்றாரு. அவர் சொல்கிறாரு, சாட்சியில் சொல்கிறாரு, பாஸ்டர் உங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு முதல் முறை வந்தார். அப்போ நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். அவர் ஜோம் பண்ணார் பாஸ்டர். அடுத்த வருஷத்தில் நான் ஒரு நிலம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நிலத்துக்கு ஜோம் பண்ண கூப்பிட்டேன். அவர் கால் வச்சு ஜோம் பண்ணார். அடுத்த வருஷம் வீடு கட்டிட்டேன். வீடு பிரதிஷ்டைக்கு வந்தார். சுற்றி பார்த்தாரு, இதையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொன்னார். அடுத்த வருஷம் பக்கத்தில் வாங்கிட்டேன். அடுத்த வருஷம் அடுத்த மாடி போட்டேன். அவர் வரும்போதெல்லாம் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. அவர் விசுவாசம் அப்படி. ஆனால் நான் உடனே அதை யோசித்தேன், ஒரு காலத்தில் எங்கள் அப்பாவுடைய கால் பட்டாலே தரித்திரம்னு அவருடைய சொந்தக்காரங்க நினச்சாங்க. ஆனால் ஒரு காலம் மாறினது, அவர் கால் பட்டாலே ஆசீர்வாதம் நினைக்கிற ஒரு காலம் மாறினது. அது யாரால வந்தது தெரியுமா? மனுஷன் அதே மனுஷன்தான், ஆனால் மாற்றினவர் தேவன். அழிவை உண்டாக்குகிறவர்களாக நீங்கள் பேர் பெற்றிருக்கீங்களா? ஒருவேளை உங்களை யாராவது பார்த்து, ஐயோ உன் கையில் எது கொடுத்தாலும் உருப்படி ஆகாது, எல்லாத்தையும் உடைச்சு போடுவேன், எல்லாத்தையும் கெடுத்து போடுவேன், எல்லாத்தையும் நாசமாக்குவேன், இப்படி பேர் யாராவது உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா? கர்த்தர்ட்ட பார்த்து நீ கதருங்க, ஆண்டவரே இந்த தன்மை எனக்குள்ள இருக்கக்கூடாது. கெடுக்கிறது, நாசமாக்குறது, இழக்கிறது, நஷ்டப்படுத்துறது என் லைஃப்ல இருக்கக்கூடாது.